வணக்கம். கேரளா லாட்டரி சிங் நண்பா. 14/6/2024 நிர்மல் ட்ரா 384வது குழுக்கள் தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ அது முன்னாடி பாருங்க நண்பா, இந்த 578க்கு இந்த 574 வந்திருக்கிறதுனால ஸோ நமக்கு இங்கேருந்து தான் ஆடணும்னு சொல்லியிருந்தேன் நண்பா. ஸோ அதே பிரகாரம் இங்கே பாருங்கள், இந்த 02ங்கிறத ஒரு நம்பர் பவர் பண்ணியோ அல்லது இந்த 57ங்கிறத ஒரு நம்பர் பவர் பண்ணியோ இங்கே பாருங்க நண்பா, ஏசிக்கு 52ன்னு வச்சுருக்கான். ஸோ நாம் கொடுத்ததுலேயும் இந்த 02 எல்லாமே ஆல்போர்டு கொடுத்துருந்தோம். ஸோ பவரில் பிடிச்சிருந்தா. ஸோ வாங்க நண்பா இன்றைக்கான கெஸிங் பார்த்துக்கலாம். நண்பா போன வாரம் நிர்மல் அடித்தது பாருங்கள் 205 நண்பா. ஸோ இங்கே 205ங்கும் போது இங்கே பாருங்கள், இந்த 585 இது நோட் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா. எதுக்காக சொல்கிறேன்னா, இது வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நமக்கு இன்றைக்கி இங்கிருந்து தான் நண்பா நம்பர் வரணும். ஸோ அது எந்த நம்பர் வரலான்னு சொல்லி பார்க்கலாம் நண்பா. இது பாருங்கள் நண்பா, மேலேருந்து வரலாம் நண்பா. 9க்கு 9 இருக்கிறதுனால இங்கே ஒரு 9 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரமே நமக்கு பாருங்கள், இங்கேருந்து 74 வச்சதுனால ஸோ நமக்கு இங்கே 57 74 வரலான்னு கொடுத்துருந்தோம் நண்பா. ஒரு நம்பர் மாறி வந்துடுச்சு. ஸோ இந்த கணக்கு பிரகாரமே பாருங்கள், ஏசி 54, இங்கே பிசி 54 நண்பா. ஸோ இன்னும் ஒரு 4க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல நண்பா. பட் இதுவே திரும்பி கூட வரலாம். திரும்பி இங்கேருந்து இங்கே 54ன்னு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கெலாம் ஒத்து வந்தால் மட்டும் வச்சு மேட்ச் பண்ணி போடுங்க நண்பா. அதே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளேறையும் அந்த கணக்கு வந்த மாதிரி இருக்கு நண்பா. பாருங்கள் 45 54ன்னு இங்கே உள்ளேயே வச்ச மாதிரி கணக்காகுது. ஸோ அதனால் நமக்கு இந்த கணக்கு பார்த்துக்கலாம் நண்பா. பாருங்கள், இந்த 4க்கு 4 நிறுத்தினால இங்கே 4 உள்ளே கொண்டு வந்துட்டோம் நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கே 5க்கு 5 நிறுத்தினால நமக்கு நாளைக்கு பி போர்டுக்கு 5ஓ 0வோ வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே பாருங்கள், இப்படி நிறுத்தினாலே நமக்கு இங்கே தான் திருப்பணும். இங்கே தான் நண்பா திருப்பணும். ஸோ ஒரு டைம் இங்கேயும் திருப்பிடுவோம் நண்பா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த 555க்கு நமக்கு பி போர்டு வரணும். ஒவ்வொரு டைம் இங்கேயும் திருப்பிடுவான். ஸோ அப்படி திருப்பினோம்னா நமக்கு இந்த இடத்துக்கு 0வோ 5ஓ வர வாய்ப்பு இருக்கு நண்பா. பி போர்டுக்கு உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ நிர்மல் அடித்ததில் 205 நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட் நம்பராக திருப்பி அதையே தான் ஆடிட்டு வர்றாங்க. ஸோ இங்கே பாருங்க, 5 வந்துருச்சு, 2ம் வந்துருச்சு. நமக்கு இந்த 0 பெண்டிங் இருக்கு நண்பா. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு பி போர்டுக்கு 5ஓ 0வோ வரவும் வாய்ப்பு இருக்கலாம் நண்பா. இல்லைன்னா இந்த 2மே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 05ங்கிற 2 நம்பருமே வர வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க நண்பா. நண்பா இங்கே பாருங்க, இங்கே 54, ஸோ இங்கே 54, அதுக்கடுத்து பாருங்க 2ன்னு தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த கணக்கு பிரகாரமாக பார்த்தோம்னாக்கா நமக்கு 54, ஸோ இங்கே 54, அதுக்கடுத்து ஒரு 2 நண்பா. இந்த 542ங்கிறத அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க நண்பா. இங்கே நமக்கு இந்த நம்பர் வந்ததுனால நமக்கு இதிலிருந்து அப்படியே மேல் நம்பர் நண்பா. இந்த 354க்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க நண்பா.
இங்க பாருங்க, இங்கே 542. ஸோ அதே கணக்கு பிரகாரம் பாருங்கள், இங்கே 542. ஸோ நாளைக்கு நமக்கு மறுபடியும் சி போர்டுக்கு 2 வர மாதிரி இருக்கு நண்பா. 2 சாரி 5 4 மறுபடியும் இங்கே 2ன்னு வந்துச்சுன்னா இங்கே 542, இங்கே 542, இது 542 நண்பா. ஸோ இந்த கணக்கு வந்து நமக்கு இங்கே டேலி ஆகிக்கணும்பா. சப்போஸ் இங்கே பாருங்கள், 255 நண்பா. இங்கே பாருங்கள், 255 நண்பா. ஸோ இந்த 8க்கு இங்கே 8 டபுள்ஸில் வந்துடுறதுனால நமக்கு அடுத்த நம்பர் நண்பா, இங்கே இருக்கிற 9 ஏதாவது ஏ போர்டு வர வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில். ஸோ கீழேருந்து மேலே போனால் இந்த கணக்குக்கு இப்படி வந்ததுனால இப்போது நமக்கு இந்த 9 இங்கே வர வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் நண்பா. ஸோ சப்போஸ் இந்த 4 இங்கே 9ன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த கணக்கில் வருதான்னு பாருங்கள் நண்பா. நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு 2 வந்துச்சுன்னா, ஸோ இந்த கிராஸில் பாருங்கள், இங்கே 442 நண்பா. இந்த கிராஸில் 442ன்னு இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அதே இந்த 5 இங்கே வந்துச்சுன்னாக்கா 252ன்னு வரலாம் நண்பா. இந்த இடத்துக்கு நமக்கு 252ன்னு வரலாம். உங்கள் கணக்கில் எதாவது வருதான்னு பாருங்க நண்பா. நண்பா இங்கே பாருங்க, நமக்கு இங்கே நண்பா இங்கே பாருங்க, இங்கே 542 நண்பா. இங்கேயும் பாருங்க 542 நண்பா. அந்த கணக்கு பிரகாரமாக நமக்கு இங்கே 542ன்னு வந்திருக்கு நண்பா. நாளைக்கு நமக்கு இந்த இடத்துக்கு இந்த நம்பர் ஏதோ உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்க நண்பா. அதுக்கு கீழே ஸோ இங்கேருந்து 1 2 3 அதே போல் இங்கேருந்து நண்பா 545. 545 போது 545 சி போர்டு கஞ்சி இருந்துச்சுனாக்கா 545 நண்பா. இந்த கிராஸ் கணக்குக்கு இது வந்துடும் நண்பா. நண்பா இங்கே பாருங்க, இங்கே 4 நண்பா. அதே மாதிரி இங்கே 4 நண்பா. அதுக்கு கீழே நடுவில் 6. ஸோ இந்த 2க்கும் இங்கே 6 நண்பா. அதே கணக்கு பாருங்க, இங்கே 4. இந்த கிராஸில் நமக்கு கணக்கு போட்டாலும் 4க்கு 6, இந்த 2 4க்கு 6 நண்பா, இந்த 2 4க்கும் 6. ஸோ அந்த கணக்கு பிரகாரமே இங்கே 4 4 இங்கே ஒரு 4 இருக்கு நண்பா. அடுத்தது இங்கே ஒரு 4 இருக்கு நண்பா. ஸோ இங்கே நடுவில் உங்கள் கணக்குக்கு 6 வர ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. 5க்கு 8ன்னு ஆடுவான், 8க்கு 5ன்னு ஆடுவான் நண்பா. இந்த கணக்கு பிரகாரமாக 6 1 வர ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. நம்ம வீக்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நம்ம வீக்லி சார்ட் பாருங்க, இங்கே 585 நண்பா. போன வாரத்துக்கு வாரம். அதே பாருங்க, ஒரு ஸ்டெப்பு உள்ள வந்து இங்கே 585 நண்பா. ஸோ நமக்கு அட்வான்ஸாக இங்கே ஒரு ஸ்டெப்பு இந்த கிராஸில் இங்கே வரலான்னு சொல்லி கூட கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்கே மிஸ் ஆனதுனால மறுபடியும் அந்த நம்பர் இங்கேருந்து இங்கேயே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. இந்த கிராஸ் வந்தால் இப்படி திருப்பி வைக்கணும் நண்பா. ஸோ இந்த நம்பரே இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதான்னு உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க நண்பா. நம்ம இங்கே பாருங்க,
89. அதுக்கடுத்து பாருங்க 89 நண்பா. அதுக்கடுத்து பாருங்க 89. ஸோ இந்த வார கணக்குலேயே பார்த்தோம்னா இந்த கிராஸ்லேயே இப்படி கொண்டு வரணும் நண்பா. அதே மாதிரி நமக்கு இந்த கிராஸில் இங்கே அடுத்தது கொண்டு போக இடம் இல்லாதனால இப்படி வச்சான்னா மறுபடியும் இங்கே தான் நண்பா திருப்பணும். ஸோ இது கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து போடுங்க நண்பா, வேஸ்ட்டாக போடாதீங்க. உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு மட்டும் பாருங்க நண்பா. பாருங்க 0 10 சாரி 0 1 இங்கே பாருங்க 0 1. ஸோ நமக்கு இன்னைக்கு 0 1ன்னு இப்படி கிராஸ் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. எதனால் சொல்கிறோன்னா இங்கே பாருங்க 33 33 அடுத்து 33 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் தான் சொல்கிறேன். இந்த கிராஸில் 0 1 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்க 83. ஸோ 83 அதுக்கு இங்கே 33ன்னு வச்சுருக்காங்க நண்பா. 38ன்னு வச்சதுனால இந்த இடத்துக்கு 33ன்னு வச்சுட்டாங்க நண்பா இந்த கிராஸில். ஸோ அந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்கே எதுவும் வைக்கல நண்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 0 1 தான் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே மேலே 13 தான் நண்பா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 0 1 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரமாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே 0 1ன்னு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்து இங்கே பாருங்கள் இன்னொரு கணக்கு பார்த்தோம். இங்கே 0 1 நண்பா. அடுத்தது 101ன்னு வந்திருக்கணும். ஸோ வரல 0 1. அடுத்து பாருங்க 201. ஸோ இங்கே 0 1ன்னு வந்தால் 301ன்னு வரலாம் நண்பா. இந்த இடத்துக்கு வந்தால் 301ன்னு வரலாம். அது இல்லாமல் நம்மளதில் கொஞ்சம் பெண்டிங்காகவே வருது நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். 3 பெண்டிங்காகவே இருந்து வருது. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நண்பா ஏபிபிசிஎஸ்சிக்கு 52 25 02 57 45 85 01 நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. நானே முடிஞ்ச அளவுக்கு பவரில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பவரில் வந்துச்சுன்னா வச்சு பாருங்கள் நண்பா. நண்பா ஆல் போர்டுக்கு நண்பா நண்பா உங்கள் கணக்கில் ஒத்து வர நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ யாரும் அதிகம் போட்டு லாஸ் ஆகாதீங்க நண்பா. நன்றி, வணக்கம்.